நிழல் படத்துல நடிக்கிறாரு. என்ன நடிக்கிறாரு? கொடுத்த வாக்கி எதுவுமே காப்பாற்ற மாட்டேங்கிற மனுஷங்க தான் காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. தெய்வமும் இப்படியே இருந்தா என்னதான் இங்கதான் போய் முறையிறது. என்ன கொடுத்த உன் கடை உடலையா? பிச்சைக்கார பைய மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். என்னத்தை போட்டு வைக்கணும்? சட்டில் இருந்தா தானே ஆப்பையில வரும். பக்கத்து போய் உட்காந்து அப்புறம் ஓன்ட்ட தான் வந்து சரணாகதி ஆகணும். வேற வழி இல்லை. நானும் முறையிடுறேன். எதுவுமே உங்க காலையே எனக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இது இவன் மேல எனக்கு ஒரு 9 குன்று ஒசந்த குண்டுன்னு எனக்கு அப்படி வாங்க. நம்மளும் பெரும்பேதான் நீ மலையில இருக்க. வேற என்ன வீடு வாட்சி இல்லாத எங்க இருப்பேன்? காடு மலையில பிரிஞ்சு போனா ஒரு புகையில இந்த மாநிலம் எங்க அத்தன் கீழே புகையில இடம் கொடுத்துருக்காங்க. அங்க என்ன புகையில கொஞ்சம் நிலம் படுத்து வாங்கிக்கலாம். மற்ற இடம்ல புகையிலே போயிடலாம். அது என்ன உதர போட்டு நான் இருக்க முடியாது. உதரம் திங்கிற உதரம் போட்டுற வாங்க குடிச்சு விடுவேன். என் பேச்சு ரத்தம்னு தெரியாம போயிடும். உதர வாடகை கண்டோடனே எனக்கு மூட்டு நினைச்சு விடுவேன். இது ஆகாதுல்ல. அதனாலதான் உதர வாடகை இருக்குது. இது தெரியாது. அது போட்டு நான் சொல்றேன்லே ஏன் ஆட்டம் பாட்டத்துக்குள்ள கையில காசு இருக்குண்டா. வேற ஆட்டம் பாட்டம் கூட இல்லடா. அது 10 பேருக்கு வேதனையான விஷயம். எங்க அப்பன் வேதனையான நாள். எங்க அப்பன் கண்ணு முழிக்கும் போது காசு உன் கையில இருக்குதான். பேசி பயப்படாத. என் ராத்திரிக்குள்ள சகலம் முடிச்சு விட்டுருவேன். இதை வச்சு வாழ்ந்துக்கிறாப்பா. எடுக்கும் அந்த நிழல் படமும் பேரு உனக்கு வாங்கி கொடுக்கும். இன்னொரு படம் வரது அதை வச்சு. ஆனா இதுல பெரும் பேரு இருக்காது. இதுல பெரும் பேர் இருக்காது. இதை வச்சு இன்னொரு நிழல் ஒண்ணு அமைய போகுது. அதுல உனக்கு பேரும் புகழும் கிடைச்சிடும். அப்ப மட்டும் என்னைய வச்சு எடுத்துக்க. இல்ல என் இடுகாட்டை வச்சு எடுத்து அப்படின்னா இடுகாட்டுல சுகாதார போயிடாத. சுகா வாசலுக்கு போயிடாத. பொறிக்கிற வாசலுக்கு வீடு வாசலுக்கு போயிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்னும் புளிய போய் வாசம் இல்லைன்னா எங்க அப்பா முப்புளி வாசம் ஒண்டி போய் வாசம் சொல்லி நான் எதுவுமே மறக்க போறது பண்ணிக்க. ஆனா பேரும்போடு வாங்கி தரேன். ஆனா பார்த்து அடுத்தவன்ட்ட சில விஷயங்களை மறைச்சுவா. நடன கலைன்னு அந்த நாட்டிய கலை நடனக்கலை ஆடல் கலை 64 சேர்ந்திருந்தாலும் கலைகள் 64லயும் தேர்ச்சி எவனும் பெற்றதில்லை என்ன தவிர. ஆனா என் பேரப்புள்ள இறங்குனது ஒரு கலையா இருந்தாலும் அந்த கலையில இன்னும் செதுக்கணும்டான்னா செதுக்கிக்க. அது உனக்கு வரும். சர்வசாதாரணமா வரும். அதை செதுக்க உன்னை சிற்பமாக்கிறேன். இப்ப ஆகிட்டு தான் இருக்க. இருந்தாலும் இன்னும் செதுக்கணும். அது கிடையில அதுல உண்மை தன்மைய எவனிட்டையும் எடுத்துரைக்க வேண்டாம். நடப்பவை எல்லாம் நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா நடக்க போறத எவனாலையும் சொல்ல முடியாது. என்ன தவிர நடக்கிறதையும் சொல்லுவேன், நடக்க போறதையும் சொல்லுவேன், நடந்துகிட்டு இருக்கதையும் செய்வேன், முடிஞ்சதையும் சொல்லுவேன். அது ஏன்னா எழுதுனவன் சொல்ல முடியும். அது பிள்ளையா இருந்து நான் சொல்ல முடியும். ஆனா எழுதுனவனே உனக்கு ஒரு வரம் கொடுத்துருக்கான். நீ எக்காலத்துக்கும் உன்னை கைவிட மாட்டேன், என் பேர பிள்ளைய உன்னை பாதுகாப்பேன்னு என் பேத்திக்கு சத்தியம் கொடுத்துருக்கான். முப்புளி சத்தியம் கொடுத்துருக்கான். முப்புளி இப்ப எங்க அப்பா இல்லை இருந்தோம். நான் கூட இருந்ததுனால அந்த விஷயத்த சொல்றேன். நீ சாகு வரைக்கும் கூட இருக்குண்டா. கோட்டையை நான் தான் இருப்பேன். மலையை விட்டு நான் இறங்கி எப்பவுமே கூட பயப்படாது. கணக்கு போட்டு பார்த்தேன்டா, அது கொஞ்சம் காலதாமதமாச்சு. இவ்வளவுதான்டா. அதுக்காண்டி இல்லைன்னு என்னைக்குடா சொன்னேன். முடியலையே, சமாளிக்க முடியல. அதை சமாளிக்க பேட்டி வாங்கி கொடுத்துறேன். எப்பவும் கூட இருக்கு. நல்லா இருக்கு. இந்த காசு தானே நான் கொடுத்துறேன். வாங்க. இப்ப என்ன நல்லா தானே இருக்காங்க. ஊடு வாசி வச்சிருக்காங்க, கடை கட்டி வச்சிருக்காங்க. இப்ப என்ன கொடுத்துக்கலான்னு கொஞ்சம் அலட்சியத்துல இருக்காங்க. ரொம்ப கஷ்டத்துல சரி வாங்கி கொடுத்தேன். சரி ஒரு 43 நாள் ஆகும். அதுக்கு அச்சாரம் வந்துடும். வாங்கிக்க. கோவப்பட்டு கேட்டாங்க.
நான் பேசுறதே இல்ல சாமி. அதை கோவப்பட்டு கேட்காத வந்துடும். சரி. தகவல் மட்டும் எனக்கு தெரியப்படுத்து. அதுக்கு ஒரு வாய்ப்பை சம்மதத்தை நான் உற்பத்தி கொடுத்துருவேன், ஏற்படுத்தி பண்ணி கொடுத்துறேன். அதை வச்சு சரி பண்ணிக்க, அதை வச்சு அந்த பணத்தை வாங்கிக்க. பொருளாதாரம் பணம் கூட இல்லையா, பொருள் இல்லை. பொருள் தான்